எதுக்குடா இவ்வளோ தூரம் கோயில் சாமி கும்பிட போயிட்டு சிலையே நம்மகிட்ட கூட வச்சு பூஜை பண்ணிட்டானுங்கிற கான்செப்ட் இருக்கும். கிட்டத்தட்ட அதுமாரி தான். நம்மகிட்டலாம் சாவு சுத்தா யாரும் வீட்டுக்கு வர வேண்டாம். எல்லாம் அவங்கவுங்க அங்கங்கேயே இருக்கட்டும். நம்ம பாடையில் போட தூக்கிட்டு நேரா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு, இந்தா எங்கள் வீட்டில் செத்துட்டாங்க, எங்கள் அப்பா செத்துட்டாரு, எங்கள் அம்மா செத்துருச்சு, எங்கள் அண்ணன் செத்துட்டான், எங்கள் வீட்டு குழந்தை செத்துருச்சு, வயித்துல கர்ப்பிணி பிள்ளையா இருந்த 2 பிள்ளைய செத்து போச்சு, ஏன்னா ஆறுதல் போடுங்கன்னா அவங்க வாக்கரிசி வீசுவாங்க மேலேருந்து வாயில் டப்பு டப்புன்னு வாங்கிட்டு வர வேண்டியதான். ஆக்சுவலாக அந்த விஜய் மேட்ரு வந்து நான் பேசுகிறதே விட்டுருவேன். இடையில நாளாகி போச்சு. நான் ஸ்டாம்பார்டோட பேசினேன், அப்புறம் விட்டுட்டேன். அது பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது பேசுகிறதுக்கான தகுதியான விஷயமே அதில் இல்லை. ஏன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கட்சிக்காரங்களும் இல்லை, அவங்க ஒரு அரசியல் பயமே இன்னும் படலை. பொலிட்டீஷியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய குறையை அள்ளி தூத்துனாலுமே அரசியல் ரீதியாக எதிர்கொள்வாங்க, தர்க்கவியலாக எதிர்கொள்வாங்க. இல்லை நீங்கள் இந்த தப்பை செய்யலையான்னு திருப்பி கேட்பாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே மேலே அள்ளி தூத்துதுன்னா அவங்க என்ன செய்வாங்க, உங்கள் ஆட்சியில் இது நடக்கலையா அப்படிம்பாங்க. திருப்பி இவங்க உங்கள் ஆட்சியில் இத்தனை வருஷம் நடந்ததுப்பாங்க. அதுக்கு தான் டேட்டா. இவங்க இன்னும் அரசியலே ஆகலை. அதுக்குள்ளே இந்த 41 பேர் இறப்பு துயர சம்பவம் ஆகிப்போச்சு. அதுக்கு விஜய் வந்து அங்கே போய் ஆறுதல் கூறுவாரான்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கு உடனே ஒரு விஞ்ஞானி சொல்கிறாரு அந்த கட்சியிலேருந்து, அது சிபிஐயில் சொல்லாமல் எப்படி போக முடியுது? அவங்ககிட்ட ஒன்றுக்கு இருக்கிறது சிபிஐ கேட்டு தான் ஒன்றுக்கு இருப்பீங்களா? அது சிபிஐங்கிறது விசாரணை, ஒரு போலீஸ் என்கொயரி மாரி. இல்லை சிபிஐ சொல்லியிருக்கா நாங்கள் சொல்லாமல் நீங்கள் கரூருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்லையே.